புத்தகங்களில் வேதாகமத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் யெகோவா என்ற அவருடைய நாமம் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த புஸ்தகத்தில் அப்படி இருக்காது. இது ஒரு சரித்திர புஸ்தகத்தை வாசிக்கிறது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு நடக்கிற காரியத்துக்கு பின்னாடியும் கர்த்தருடைய கரம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அதை அறிந்து புரிந்து கொள்ள முடியும். இப்போது இந்த இடத்துல அகஸ்வேரு அப்படிங்கிற ஒரு ராஜா மீதோ பர்ஷியா ராஜ்யத்தின் ஒரு முக்கியமான ஒரு ராஜா. அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் இந்த முதல் அதிகாரத்தில் நடந்த விஷயங்கள்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி சேர்ந்து தியானிக்கலாம். நான் என்னுடைய வெளிப்பாடுகளை ஷேர் பண்ண பிறகு நீங்களும் உங்கள் வெளிப்பாடுகளை ஷேர் பண்ணுங்கள். இதில் வாசிக்கிறோம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகஸ்வேருவின் நாட்களிலே சம்பவித்ததாவது. எவ்வளவு பறந்து விரிஞ்ச ஒரு சாம்ராஜ்யம் பாருங்கள். இந்து தேசம் என்பது இந்தியாவை குறிக்குது. அங்கேருந்து எத்தியோப்பியா வரைக்கும் அத்தனை தேசங்களும் இவருடைய கரத்தில் இருக்குது. அகஸ்வேரு என்கிற இந்த ராஜாவுடைய கரத்தில். இந்த ராஜாவாகிய அகஸ்வேரு சூசான் அரண்மனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறாரு. அவன் தன் ராஜ்யபாரத்தின் 3ஆம் வருஷத்தில் தன்னுடைய பிரபுக்கள் ஊழியக்காரர்களுக்கு விருந்து பண்ணுறாரு. அப்பொழுது பெர்ஷியா மேதியா தேசத்தில் உள்ள மகத்தானவர்கள், நாடுகள், அதிபதிகள், பிரபுக்கள் எல்லாரையும் வரவழைக்கிறாரு. அவன் தன் ராஜ்யத்தின் மகிமையான ஐஸ்வர்யத்தையும் தன் மகத்துவத்தின் சிறந்த பிரதாபத்தையும் அநேக நாளாகிய 180 நாளளவும் விளங்கச் செய்து கொண்டிருந்தான். ராஜா தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற முக்கியமான எல்லாரையும் அழைப்பி அவங்க எல்லார் மத்தியிலையும் 180 டேஸ்க்கு அவர் தன்னுடைய மகிமை, பிரஸ்தாபம், ஐஸ்வர்யம் இவைகள் எல்லாவற்றையும் அவர் காண்பித்து கொண்டிருக்கிறார். ஒரு ஷோகேஸ் பண்ணுறார். பாருங்கள், நான் எப்படிப்பட்ட ஒரு ராஜா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் ஆளுகிற எல்லா பிரதானிகள், ராஜாக்களுக்கு அவர் காண்பிக்கிறார். இது என்ன காரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவருடைய ஆளுகைக்குள்ளே இருக்கிற ராஜ்யங்கள் எல்லாருமே இவருக்கு கீழ்ப்படியணும். ராஜா ஒரு பயங்கரமான ஆள், அவருக்கு கீழே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ராஜாவை பற்றின பயம் அவங்களுக்கு இருக்கணும். ஒரு மரியாதையும் அவங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்க என்ன செய்வாங்க, ரிபெலியன் பண்ணாமல் ஒழுங்காக இருப்பாங்க. ஆகையினால் அவர் என்ன செய்கிறாருன்னா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குறாரு. ஒரு நாள் 2 நாளில் 180 நாளுக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த விருந்து நாட்கள் முடியும் பொழுது ராஜாவுடைய அரண்மனையில் ஒரு விஷயம் நடக்குது. அப்போ என்ன சொல்கிறாரு, அவங்க எல்லாருக்கும் ஒரு 7 நாளுக்கு ஒரு விருந்து பண்ணுறார். 180 நாளுக்கு பிறகு ஒரு 7 டேஸ் ஒரு ஃபீஸ்ட். இது கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் சொல்லலாம். இந்த 180 நாளும் முடிய போகுது. கடைசியாக ஒரு 7 நாள் ஒரு விருந்து வச்சு முடிக்கிறார். அந்த விருந்துக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த அரண்மனையில் உள்ள அந்த அலங்காரங்கள் முதற்கொண்டு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போது அது எவ்வளோ ஒரு லேவிஷான ஒரு விருந்து அப்படிங்கிறத காண்பிக்கிறதுக்கு தான். 6ஆம் வசனம் பாருங்கள். அங்கே வெண்கல தூண்களின் மேல் உள்ள வெள்ளி வளையங்களில் மெல்லிய நூலும் சிவப்பு நூலுமான கயிறுகளால் வெள்ளையும் பச்சையும் மணில நிறமாகிய தொங்கு திரைகள் விதானித்திருந்தது. சிவப்பும் நீளமும் வெள்ளையும் கருப்புமான கற்கள் பதித்திருந்த தளவரிசையின் மேல் பொற்சரிகையும் வெள்ளி ஜரிகையுமான மெத்தைகள் வைக்கப்பட்டிருந்தது. பொன்னால் செய்யப்பட்ட நானாவித பாத்திரங்களில் பானம் கொடுக்கப்பட்டது. எதில் கொடுத்துருக்காங்க? கோல்டு கப்பு, தங்க கப்பில் தான் என்ன கொடுக்கப்படுது, குடிக்கிறதுக்கான பானம். முதல் தரமான திராட்சை ரசம் ராஜஸ்திதிக்கு ஏற்க பரிபூர்ணமாய் பரிமாறப்பட்டது. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. திராட்சை ரசம் என்பது மதுபானத்தை குறிக்குது. மதுபானத்தை சர்வ் பண்ணுறாங்க. அப்படி கொடுக்கும்போது ராஜா சொல்கிறாரு, உன் மனசில் என்ன விரும்புகிறியோ அப்படி குடிக்கலான்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், நிறைய குடிக்கணும்னு நினைக்கிறவன் என்ன வேணால் குடிச்சிக்கோ, நான் ரொம்ப மாட்ரேட்டாக குடிக்கிறேன்னா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அப்படி சொன்னதுனால எல்லாரும் முறைப்படி பானம் பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனும் பலவந்தம் பண்ணப்படவில்லை. நீ கம்மியாக குடின்னு யாரும் எதுவும் சொல்லலை. அவங்க விருப்பப்படி அவங்கவுங்க குடிக்கலான்னு கொடுத்துட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு பார்ட்டி நடக்குது. 7 டேஸ் முடிய போகுது. முடியும் போது ராஜா என்ன பண்ணுறாரு, ராஜஸ்திரீயாகிய வஸ்தியும் ராஜாவாகிய அகஸ்வேருவின் அரண்மனையிலே ஸ்திரீகளுக்கு ஒரு விருந்து செய்தாள்.
இப்போ இந்த பக்கம் ராஜா விருந்து பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் ராஜஸ்திரியாகிய வஸ்தி அவங்களும் அங்க வந்திருந்த பிரதானிகளுடைய மனைவிகள் எல்லாரையும் அழைத்தனுப்பி, அவங்களும் ஒரு விருந்து குடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த 2 பக்கமும் பார்க்கும்போது, இந்த பக்கம் ராஜாவும் தன்னுடைய இது விளங்குவதற்காக செய்றாரு. அங்க ராணியும் என்ன செய்றாங்க, அவங்களும் ஒரு ஹானரபுளா ஒரு ஒரு இத ஹோஸ்ட் பண்றாங்க. ஸோ, அப்ப இது என்ன தெரிந்து கொள்ள முடியுது, இந்த பக்கம் ஃபுல்லா மென், அந்த பக்கம் விமென் அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடுல வந்து அ இன்வைட் நடந்துட்டு இருக்குது. இந்த பார்ட்டி நடந்துட்டு இருக்குது. அப்படி நடக்கும்போது என்ன நடக்குது, 10ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 7ஆம் நாளிலே ராஜா திராட்சை ரசத்தினால் களிப்பாய் இருக்கும்போது, மகா ரூபவதியாய் இருந்த ராஜஸ்திரியாகிய வஸ்தியின் சௌந்தரியத்தை ஜனங்களுக்கும் பிரபுக்களுக்கும் காண்பிக்கும்படி ராஜ கிரீடம் தரிப்பிக்கப்பட்டவளாக அவளை ராஜாவுக்கு முன்பாக அழைத்து வர வேண்டும் என்று ராஜாவாகிய அகஸ்வேருவின் சமூகத்தில் சேவிக்கிற மெகுமான், பிஸ்தா, அர்பானா, பிக்தா, அபக்தா, சேதார், கர்காஸ் என்னும் 7 பிரதானிகளுக்கும் கட்டளையிட்டான். ஸோ, ராஜாவுக்கு திடீர்னு வரக்கூடிய ஒரு எண்ணம் என்ன, இந்த 7 நாளும் நம்ம எல்லாம் விருந்து பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு முன்னாடி ஒரு 180 நாள் எல்லாம் பண்ணோம். இப்போ கடைசியா பெஸ்ட்டா என்ன செய்யணும், என்னுடைய ராணிய அவங்க எல்லார் முன்னாடியும் கூட்டு வந்து நிப்பாட்டும் பொழுது, எனக்கு வந்து அந்த ராணியுடைய அழகை பார்த்து ராஜா வந்து எல்லா வகையிலையும் ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவர், அல்லது எல்லா வகையிலையும் பெஸ்ட்டு நம்ம ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தன்னை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ராஜாவுக்கு வந்த எண்ணம் என்ன, ராணியை வந்து ஃபுல்லாக ராஜ வஸ்திரம் தரித்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. ஒருத்தர் அனுப்புனா வரமாட்டாங்கன்னு சொல்லி 7 பேர் அனுப்பி விட்ருக்காரு. பாருங்க, போய் கூட்டு வர போனவங்க 7 பேர் போய் கூட போயிருக்காங்க. போகும்போது என்ன நடந்தது, ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி வரமாட்டேன் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கு கடும் கோபம் வந்தது, அவன் மூர்க்க வெறி கொண்டான். இப்போ பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு மிகுந்த கோபம். காரணம் என்ன, தனது ஆணை அங்கே மீறப்பட்டு விட்டது. இப்போ ராஜாவுடைய அடிப்படை நோக்கமே என்ன, நம்ம பார்த்தோம். 180 நாள் செலவு பண்ணியிருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்பி அவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி அங்கே இருக்கிற தொங்கு திரை முதற்கொண்டு நேர்த்தியாய் பண்ணுவித்து, இதெல்லாம் எதுக்காக செஞ்சார், தன்னை பார்த்தா எல்லாரும் பயப்படணும், தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாரும் அவரை மரியாதை கொடுத்து அவர் பேச்சுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி அவர் பண்ணார். கடைசியில் இப்படி ஒரு சூழ்நிலைக்குள்ளே போயிட்டார். அவர் கொஞ்சம் யோசித்திருந்தா இந்த காரியத்தை அவர் செய்யாமல் இருந்திருப்பார். லாஜிக்கலாக அவர் யோசித்திருந்தாருன்னு வைங்க, இந்த இடத்துல தான் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, எல்லாம் வந்து தங்க கப்பில் பானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்கு மரியாதையாக சந்தோஷமாக எல்லாரும் வாழ்த்திட்டு போயிருப்பாங்க. இவர் அந்த நேரத்தில் போய் இன்னும் பெருசாக தன்னை பற்றி காண்பிக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அவரும் வந்து மதுபானத்தின் களிப்பில் இருந்தார், பெருமையின் உச்சிக்கே சென்று விட்டார். அதனால் அவருக்கு வந்த அந்த பெருமைக்கு அவருக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு மூக்குடைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே ராணி வரமாட்டேன்னு சொன்ன உடனேயே அங்கே இருந்த அத்தனை பேர் முன்னாடியும் ராஜாவுடைய பேர் அவுட் இல்லையா. என்ன நினச்சிருப்பாங்க ராஜாவை பற்றி, என்ன பெரிய ராஜான்னு பெருசாக பேசிகிட்டு இருக்கிறாரு, அவர் ஒய்ஃப் அவர் பேச்சு கீழ்ப்படியிலேன்னு சொல்லி எல்லோரும் நினச்சாங்கன்னா, இவர் ஒய்ஃபே இவர் கீழ்ப்படியிலையே, நம்ம ஏன் கீழ்ப்படியணும்னு சொல்லி நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஆகையினால தான் அந்த இடத்துல ராஜாவுக்கு அவ்வளவு அவமானம், கோபம், மூர்க்க வெறி. சரி, அடுத்தல நடந்த காரியங்கள் கூப்பிட்டு விசாரிக்கிறார். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு விசாரிக்கிறாரு. அப்போது ராஜ நீதியை அறிந்தவர்கள் அவங்களுடைய வழக்கத்தின்படி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவருக்கு என்ன சொல்கிறாங்க, 15ஆம் வசனம், ராஜாவாகிய அகஸ்வேரின் பிரதானிகள் மூலமாய் சொல்லி கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்திரி செய்யாமல் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி அவளுக்கு செய்ய வேண்டுவது என்ன என்று கேட்டான். மெமுக்கான் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, வஸ்தி வந்து ராஜாவுக்கு மொத்தம் அநியாயம் பண்ணலை, நாட்டில் உள்ள சகல பிரபுக்களுக்கும் ஜனங்களுக்கும் அநியாயம் பண்ணிட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இவங்க செஞ்ச இந்த காரியத்தினால ஊரில் உள்ள மற்ற ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷரை மதிக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இன்றைய தினமே ஒரு ஆர்டர் போடுங்க,
பெர்ஷியாவிலையும் மேதியாவிலையும் இருக்கிற பிரபுக்களின் ஸ்திரீகள் ராஜஸ்திரியை கேட்கும்போது, இந்த செய்தியை கேட்கும்போது ராஜாவின் பிரபுக்களும் அப்படியே சொல்லுவார்கள். பார்த்தீங்களா, நம்ம பேசுனது தான். இப்போ இந்த அம்மா செஞ்ச காரியத்தை பார்க்கும்போது மற்றவங்களும் உங்களுக்கு கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வஸ்தி இனிமே ராஜாவுக்கு முன்னாடி வரக்கூடாது அப்படின்னும், அவங்க இனிமே ராஜ மேன்மை அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னும் நீங்கள் கட்டளை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சுருக்கமாக சொன்னால், இனிமேல் அவங்க ராணியாக இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க சொல்கிறாங்க ஒரு வார்த்தை, இனிமே அவங்க ராஜாவுக்கு முன்னாடி வரக்கூடாது. நீங்கள் சொன்னப்போ வரலல்ல, இனிமே அவங்க முன்னாடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டுருங்க ஒரு ஆர்டரை. அது மட்டும் இல்லை, அவங்கள விட உத்தமையான ஒரு ஸ்திரீக்கு நீங்கள் அந்த பதவியை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியம் சம்பவித்தது. இப்போ இந்த காரியத்துக்கு பின்னாடி இங்கே என்ன தேவனுடைய செயல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நடந்தது எல்லாமே மனிதனுடைய செயல்கள் தான். ஒன்றும் இல்லை, இங்கே இந்த ராஜா இப்படி ஒரு உத்தரவை போட்டு இவ்வளவு பெரிய பேரை கூப்பிட்டு விற்று எல்லார் முன்னாடியும் தன்னுடைய பெயர் பிரஸ்தாபம் வழங்கும்படி அவர் செஞ்சதெல்லாம் அவருடைய சொந்த முடிவு, அவருடைய அந்த ராஜ்யத்தை காத்துக்கொள்ளணும்னு அவர் செஞ்ச காரியங்கள். அதே நேரத்தில் அங்கே ராஜஸ்திரியாகிய அந்த வஸ்தி அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி அவங்க சொன்னது நியாயமா, அவங்க ராஜா சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கணும் தானே அப்படின்னு நம்ம ஒரு பக்கம் பார்க்க முடியும். இன்னொரு பக்கம் இல்லை ராஜா அவர் மென்னுக்காக வச்சுருந்த ஒரு மீட்டிங், அங்கே அங்கே எல்லோரும் குடிச்சிட்டு உட்காந்துருக்கான். அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு ஒரு ராணியை கூப்பிட்டா அந்த அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டம். அங்கே நிற்கிறது ஒரு 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 ஆஸ் எ லேடியாக இவ்வளோ பேருக்கு மத்தியில் குடிச்சிட்டு இருக்கிறவங்க முன்னாடி நிற்கிறது சாதாரண காரியமாக? அது எப்படி அவர் அப்படி கூப்பிட போச்சு? அதனால தான் அந்த அம்மா வரல. அதுவும் இல்லாமல் அவங்க ஹோஸ்ட் பண்ண அவ்வளோ லேடிஸை இருந்திருப்பாங்க. எல்லோரும் என்ன ஆலோசனை சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் போகாதீங்க, இந்த இடத்துக்கு நீங்கள் ஏன் போகிறீங்க அப்படின்னு கூட சொல்லியிருக்கலாமேன்னு நம்ம அப்படியும் அவங்களுடைய பர்ஸ்பெக்டிவ்லேயும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு செயல் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம தியானிக்க போகிற ஒரு விஷயம். அது என்னென்னா, கர்த்தர் எப்போதுமே தன்னுடைய பிள்ளைகளை காக்கிறார். தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் நீதி செய்வார் என்பது தான் எஸ்தர் புஸ்தகத்தில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். என்னென்னா, அந்த நாட்களில் இந்த அகஸ்வேரு ஆளுகை செய்து கொண்டிருந்த நாட்களில் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு போனாங்க பாருங்க இஸ்ரவேலர்கள். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, நம்ம ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகள் தனக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது பாபிலோனியர்கள் கரத்தில் அவங்கள ஒப்பு கொடுத்தாருங்க. அந்த பாபிலோன் தேசம்தான் இப்போ என்ன தேசமாக மாறி இருக்குது? மீதோ பெர்ஷியா தேசமாக மாறி இருக்குது. இப்போ இந்த மீதோ பெர்ஷியா தேசத்தில் தான் யூதர்கள் இருக்கிறாங்க. அங்கே கர்த்தர் அவர்களை எப்போதும் பாதுகாத்தார் என்பதைத்தான் இந்த புஸ்தகத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்ன விஷயம்னா, இந்த தேசத்தில் அவங்க 70 ஆண்டுகால சிறையிருப்பை முடித்து அவங்க தங்களுடைய சொந்த ஊருக்கு வர வேண்டிய காலம் வந்துருச்சு. இப்போது எஸ்ராவை கொண்டு நெகமியாவை கொண்டு கர்த்தர் தேவாலயத்தை கட்டி மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளை அங்கே கொண்டு குடியமர்த்துறாரு. என்ன வாக்குத்தத்தம் பண்ணார்? 70 ஆண்டுகள் முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளைகளோடும் குட்டிகளோடும் சந்தோஷமாக திரும்ப வருவீங்க. இந்த தேசத்தில் திராட்சை பழங்களை நாட்டுவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் தோட்டங்களை நாட்டுவீங்க, நீங்கள் குறுக மாட்டீங்க, நீங்கள் பெருகுவீங்க, சின்ன பிள்ளைகள் சந்தோஷப்படும், பெரியவங்க சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்லி கர்த்தர் அந்த ஆறுதலான வார்த்தைகள் எல்லாம் சொன்னார். கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தைகளுக்கு விரோதமாகத்தான் சாத்தான் என்ன பண்ணுறான் தெரியுமா? இந்த தேசத்தில் இப்போ இருந்துகிட்ருக்கிற இந்த நாட்களில் என்ன நடக்குது? இந்த மீதோ பெர்ஷியா ராஜ்யத்தில் ஒரு மோசமான ஒருத்தன் இருக்கிறான், ஆமான் என்று சொல்லக்கூடிய ஒருத்தன். அவன் யூதர்களுக்கு விரோதமாக ராஜா கிட்ட தந்திரமாக ஒரு காரியத்தை பேசி யூதர்களை முழுவதும் அழித்து போடுவதற்கு பெர்மிஷன் வாங்கிட்டான். அவன் அந்த பெர்மிஷனை வாங்கினப்போ அதை உடைத்து போடுவதற்கு கர்த்தருக்கு தேவை ஒரு ராஜஸ்திரி. God wanted a queen to stand before the king to destroy the plan of the devil. சாத்தானுடைய அந்த வேலையை முறித்து போடுவதற்கு கர்த்தருக்கு தேவை ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு இந்த சம்பவம் ஒரு காரணமாயிற்று. காரணம் என்ன? எஸ்தர் இன்னும் அரசவைக்கு வரவில்லை. எஸ்தர் ஒரு சாதாரண பெண்ணாக ஒரு என்ன சொல்கிறது, அந்த தேசத்தில் தனக்கு பெற்றோர் இல்லை,
அவர் வந்து ஒருத்தருடைய பராமரிப்பில் இருக்கிறாங்க. மோர்தெக்காய் என்கிற தன்னுடைய சிறிய தகப்பனுடைய பராமரிப்பில் இருக்கிறாங்க. அங்கே இருந்து அவங்கள ராணியாக்கி இந்த இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்தார் என்பதை நம்ம காண்கிறோம். இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ராஜா இருக்கார, இவர் தனக்கு முன்னாடி வந்து நிற்கலைங்கிறதுக்காக ஒருத்தர் ராணியாக இருக்கக்கூடாதுன்னு விட்டார். ஆனால் அந்த எஸ்தர் என்ன பண்ணாங்க, இவர் கூப்பிடாம இருக்கும்போது இவர் முன்னாடி வந்து நின்னாங்க. அப்படி அவங்க வந்து நிற்கலைன்னா அன்னைக்கு யூதர்களை காப்பாற்றியிருக்க முடியாது. ஆனால் அப்படி நிற்கிறதுக்கு அவங்க கொடுத்த விலை ரொம்ப பெருசு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது தனக்கு முன்னாடி வரணும்னு சொன்னப்போ வராததுனால ராணிக்கு அவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட்டை ராஜா கொடுத்து அனுப்பிட்டார். அடுத்து என்ன சூழ்நிலை உண்டாகுது, இந்த எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்று யூதர்களை கொல்லும்படி அவர் போட்ட ஆணையை கேன்சல் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ராஜா முன்னாடி போய் நிற்கிறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் இல்லை. ஏன்னா பெர்மிஷன் இல்லாமல் ராஜா முன்னாடி போய் நின்னா அது ராணியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு தலை போய்விடும். இந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு சட்டம் அந்த நாட்டில் இருந்துச்சு. அதனால் எஸ்தர் சொன்னாங்க, நான் போக முடியாது. மோர்தெக்காய் சொன்னார், நீ யூதர்களுக்காக போய் நீ நில்லுன்னு சொன்னப்போ, ஐயோ நான் போக மாட்டேன், போனால் என் தலை போய்விடும் என்று அவங்க சொன்னப்போ அவர் வந்து சொன்னார், நீ கர்த்தர் உன்னை இந்த மேன்மைக்கு உண்டாக்கி உனக்கு கொடுத்ததுக்கே எதுக்கு தெரியுமா, நீ இந்த வேலையை செய்கிறதுக்கு தான். நீ அப்படி செய்யாமல் போனால் என்ன நடக்கும், உன் இடத்துல கர்த்தர் வேற ஒருத்தரை எழுப்புவார், அவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி ரட்சிப்பார், ஆனால் நீ அந்த வாய்ப்பை நீ இழந்து போயிடுவ என்று சொன்ன உடனேயே எஸ்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணாங்க. எல்லாரும் எனக்காக ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. யூதர்கள் எல்லோரும் அவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. ராஜா முன்னாடி போய் தைரியமாக நின்னப்போ அகஸ்வேர் என்ன தெரியுமா செஞ்சார், தனக்கு முன்னாடி வந்து நிற்கிற எஸ்தரை பார்த்த உடனே இம்மீடியட்டாக அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஏதோ ஒரு அவசர காரியம், ராணியை முன்னாடி வந்து நிற்கிறா, இப்போ இவளை நான் காப்பாற்றணும். இதுக்கு முன்னாடி கீழ்ப்படியாமையினால் ஒரு ராணியை அவர் இழந்தார். ராஜாவுக்கு அந்த அனுபவத்தின் மூலம் கர்த்தர் ஒரு பாடத்தை நடத்தினார். அது என்ன தெரியுமா, என்னதான் அவர் வந்து ராணியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு போட்டிருந்தாலும் அவர் அடைந்த வேதனையும் அவர் அடைந்த அந்த அவமானமும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதிலிருந்து அவர் விடுபடுவதற்கு எத்தனையோ நாட்கள் ஆயிற்று. அப்போது அந்த அனுபவத்தின் மூலமாக ராஜா போகும்போது கர்த்தர் அவருக்குள்ள பல மாற்றங்களை உண்டு பண்ணிட்டார். என்ன, ஒரு ராணி, ஒரு கீழ்ப்படுகிற ஒரு ராணியினுடைய அருமை எவ்வளவு அருமை என்று அவர் புரிந்து கொண்டார். அதனால தான் எஸ்தரை அவர் அவ்வளவு நேசித்தார். தனக்கு முன்னாடி வந்து அவங்க நின்னப்போ அவங்க கொல்லப்படாதபடிக்கு அவங்களுக்கு முன்பாக தன்னுடைய செங்கோலை நீட்டுறாரு. எதுக்காக, அவங்கள வந்து யாரும் எதுவும் பண்ணிவிடக்கூடாது என்று சொல்லி. அது மட்டும் இல்லை, ராணி சொன்ன அந்த முக்கியமான விஷயத்துக்கு செவி கொடுத்தாரு. கர்த்தர் அதன் மூலமாக யூதர்கள் எல்லாவரையும் காப்பாற்றினார். அப்போ இந்த காரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்திங்கன்னா மனிதர்கள் மூலமாக, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் மூலமாக பல பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார், தன்னுடைய பிள்ளைகளுக்கு நன்மையாக மாற பண்ணுவார். கர்த்தர் இருக்கிற விஷயம் தெரியாது, அவர் வெளியில் வந்து காணப்பட மாட்டார். எல்லாரும் வந்து பேசலாம், மற்றவர்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் ஜெபம் பண்ணுற உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் அந்தரங்கத்தில் மறைமுகமாக அவர் செய்கிற காரியங்கள், ஆவிக்குரிய செயல்பாடுகளை நம்மளால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம், நாள்தோறும் கர்த்தருக்குள்ளே ஜெபம் பண்ணி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அது உடல்நலம் சம்மந்தப்பட்ட தேவையாக இருந்தாலும் சரி, ஒரு சமாதானத்துக்கு அடுத்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் வரக்கூடிய ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், போராட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம ஜெபம் பண்ணுகிறோம். ஏன்னா அவரால் அதை செய்ய முடியும், அதை மாற்ற முடியும் என்பதை மனதார நம்ம அறிந்து கொள்கிறோம். ஆமென். இந்த மாதிரி வேத பகுதிகளை பார்க்கும்போது நடைமுறை நடைமுறை இதெல்லாம் பயணிச்சுக்கிற ஒரு இது எப்படி அதை பயன்படுத்தி கொள்றார், அறிவுரை என்னன்னு நம்ம கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்க முடியாது. ஆமாம். இப்ப இன்னைக்கு கரண்ட் அப்படி பார்க்கும்போது எனக்கு ஒரு தாட்டு, இதுல வஸ்தை எதை குறிக்கிறது பார்க்கும்போது செல்ஃப் ரைச்சஸ்னஸ்,
ம். நம்ம ஒரு அதிகாரத்துக்கு கீழ்ப்பட வேண்டாம் ம். அப்படிங்கிற அந்த செல்ஃப் ரைச்சஸ்னஸ் ஒரு பக்கம் இருக்கும். ம். இன்னொரு பக்கம் எஸ்தர் மொர்தெகாய்னு ஒரு தேவ மனுஷருக்கு கீழ்ப்படுகிறார். ம். தேவ ஒரு வார்த்தை குறிக்கும் கீழ்ப்படுகிறாங்க. ம்ஹ்ம். சோ இந்த 2 தரப்பும் எனக்கு எப்படி தோணுதுன்னா, ஒரு பக்கம் சில நேரத்துல முடிவுகள் நம்ம எடுக்கக்கூடும். நம்ம பாத்துக்கலாம், நம்ம படிக்கலாம் அப்படின்னு. ம். ஆனா சில நேரம் ஒரு ஆலோசனை கேட்டு ஒரு தேவ மனுஷத்தை ஜெபிச்சுக்கிட்டு பண்றேன். ம். அப்ப என்ன எனக்கு ஒரு எளிய நடைமுறை செய்தி என்ன தோணுதுன்னா, ம். when we yield to an authority, ம். பாருங்க அந்த ராஜா அந்த செப்பல்கரை நீக்குறாரு அப்படின்னு வருது இல்லையா, ம். அது ஒரு சின்ன நிகழ்வு தான் ம். இருக்கிற மாதிரி. ஆனா ம். எனக்கு அதோட ஆவிக்குரிய அர்த்தம் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, செப்பல்கர் அத்தாரிட்டியை குறி ம். அப்படின்னு வேத பண்டிதர்கள் சொல்றாங்க. ம். அதை நான் அந்த இடத்துல பயன்படுத்திக்கிறேன். அப்ப ராஜாதி ராஜா ஆகிய நம்ம கர்த்தர் இடத்துல இருந்து ம். அந்த செப்பல்கர் ஒரு அத்தாரிட்டி வரும். ம். We yield to an authority. Amen. எத்தனை போலதான் நமக்கும் மனநிலைமைகள் இருக்கும். ம். Want to step out of the comfort zone. ம். நீங்க நேரம் ம். நமக்கு இருக்கிற அந்த இது எதுக்கடா ரொம்ப அப்படிங்கிற ஒரு சுகம் வரும். ம். இல்லைன்னு அதை மனிதனுடைய குறைபாடு. ம். ஆனா அதை மீறி சில நேரம் சில அத்தாரிட்டிக்கு நம்ம கீழ்ப்படியும் போது ம். ஏதாவது இடத்துல இருந்து அந்த கத்தர் இடத்துல இருந்து அந்த தெப்பல்கண் நீட்டப்பட்டு ஆ. கர்த்தர் என்னோட பிளான் படி கரெக்டா அந்த காரியத்தை செஞ்சிருக்காரு. ஆ. ஆ. நம்மளை காப்பாத்துவேன்னு சொன்னாரு. என்னை காப்பாத்துறதுக்காக எப்படி கவர்மெண்ட்லாம் கவனித்து கொண்டு வந்து ஆ. பிளான் செஞ்சு அந்த யூத ஜனங்களை எப்படி காப்பாத்தி கொண்டு வர்றாரு. அல்லேலூயா. கிருபையும் இறக்கமா இருக்கிறாரு. ஆமா. அதே ஆ. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல 40-41 சொல்லியிருக்கு. ஆ. இஸ்ரவேல் எகிப்திலே குடியிருந்த காலம் ஆ. 430 வருஷம். ஆ. 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே ஆ. கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டது. ஒரு நாள் கூட ஆண்டவர் டிலே பண்ண விடல. ம். நீங்க 430 வருஷம் இருக்கீங்க ஆ. அப்படின்னு சொல்லி அன்றைய தினமே 430 வருஷம் இருக்க முடியும். அன்றைய தினமே எகிப்து தேசத்துல இருந்து புறப்பட பண்றாரு. எவ்வளவு கரெக்டா பிளான் பண்ணி அல்லேலூயா.